கோசெட். ஸோ கோசெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கோசெட்னா என்னன்னா G is a proof. என்ன சொல்லிக்கிறாங்க? V is a proof. H is a subproof. H is a subproof of G. H is a subproof of G. Then any element A in G, every element A in G such that இப்போ கச்சுங்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கிறாங்க. ஹச்சுங்கிற எலிமெண்ட் எப்படின்னா H1, H2, H3 டாட் 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 சம் H இருக்குங்களா? அப்போ எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ இன் தி என்ன கிடைக்கும்? ஏ ஹெச் ஆர் ஏ ஸ்டார் ஹெச். ஏ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் H1, ஏ ஸ்டார் H2, ஏ ஸ்டார் H3 டாட் டாட் டாட்னு போயிட்டு இருக்கும். அப்போ இதை ஜென்ரலாக எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்டார் ஹெச் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஸ்மால் ஹெச் ஃபார் எவ்ரி ஹெச் இன் ஹெச் ஃபார் எவ்ரி ஹெச் இன் ஹெச். ஸோ இது மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் கோசெட். லெஃப்ட் சைடு ஏ மல்டிப்ளை பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கோசெட். லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுறதுனால இது பேர் லெஃப்ட் கோசெட். அதே ரைட் சைடு மல்டிப்ளை ஆயிருந்தோம் ஏ ஹெச் ஸ்டார் ஏன்னு வந்ததுன்னா எப்படி ஆயிடும்? ஹெச் ஸ்டார் ஏ சச் தட் ஃபார் எவ்ரி ஹெச் இன் ஹெச் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா இங்க பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஏ மல்டிப்ளை ஆயிருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏங்கிற கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணா லெஃப்ட் கோசெட். அதே ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை ஆயிருந்தா அதுக்கு பேரு ரைட் கோசெட். ரைட், சரிங்களா? அப்ப லெஃப்ட் கோசெட் என்னது? ஒரு எலிமெண்ட் எவ்ரி எலிமெண்ட் இன் ஜி, ஈல இருக்கிற எலிமெண்டா இருக்கணும், அது ஏங்கிற மல்டிப்ளை ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த செட் எங்க இருக்கும்? சப்செட் ஆஃப் ஜீல இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் ஜீல இருக்கும். லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ரெண்டுமே சப்செட் ஆஃப் ஜீல. சரிங்களாமா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் கால்ட் எ லெஃப்ட் கோசெட் அண்ட் ரைட் கோசெட். இதை வச்சு தான் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் சப்ரூஃப்